السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى إلى آخر الآية. கண்ணியத்திற்குரிய உறவுகளே, அன்பர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நலமாக இருக்கிறீர்களா? நாம் இன்று கேட்கப் போகின்ற, பேசப்போகின்ற தலைப்பு, பெண்களுக்காக இஸ்லாம் கொடுத்திருக்கிற சலுகைகளும் பெண்கள் மீது இஸ்லாம் கொடுக்கின்ற கவனமும் அக்கறையும் என்பதெல்லாம் நாம் பார்க்க போகின்றோம். பெண்களுக்கான தர்பியத் சம்பந்தமான ஒரு பயானை நாம் இரு பகுதிகளாக பார்க்க போகின்றோம். இதன் அடிப்படையில் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அல்லாஹுடைய தூதருடைய பார்வையில் பெண் சமுதாயம் எப்படி அங்கே மகத்துவப்படுத்தப்படுகின்றது, மகிமைப்படுத்தப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோமா? நான் மேலே ஓதிய ஒரு வசனம் இருக்கிறது. இதே போன்ற மற்ற வசனங்களும் சுட்டி காட்டக்கூடிய செய்தி இன்று உலகத்திலே பரபரப்பாக பேசப்படக்கூடிய செய்தியாகவே நாம் பார்க்கிறோம். பொதுவாகவே ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் ஜாதிய பாகுபாடுகளை பார்க்கின்றான். தான் தலைவன், தொண்டன், முதலாளி, தொழிலாளி என்று பலவிதமான பிரிவுகளை பார்க்கின்றார். அதில் ஆண் பெண் என்ற ஒரு பாகுபாடு மிக நீண்ட காலமாக சமுதாயத்துடைய தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய மத்தியிலும், மனித குலத்துடைய தலைவர்களாக இருப்பவர்கள் மத்தியிலும், சாதிய தலைவர்களுக்கு மத்தியிலும் இந்த வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. என்ன வேறுபாடு? அவ பொம்பளை தானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிற விஷயம். ஆனால் இஸ்லாம், நான் மேலே ஓதிய வசனத்தை அல்லாஹ் சொல்லி, இன்னா ஹலக்னாக்கும் மின் ذكر وأنثى, உங்களை நாம் படைத்தும், நிச்சயமாக உங்களை நாம் படைத்தும் என்று அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலகில் வாழக்கூடிய மனிதனாக பிறந்துவிட்ட ஆண் பெண் அனைவரையும் பார்த்து இந்த வசனம், இந்த ஒரு கும் என்ற வார்த்தையை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்லி, உங்களை நாம் படைத்தோம். இது எனக்கோ உங்களுக்கோ தனிப்பட்ட ஒரு வார்த்தை கிடையாது. அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது மாற்று மத சிந்தனை உள்ளவர்கள் என்று பிரிவெல்லாம் கிடையாது. ஆக அல்லாஹ் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? மின் ذكر وأنثى, ஒரே ஆண் ஒரே பெண்ணிலிருந்து படைத்தோம். இப்போ ஒரே ஆண் ஒரே பெண் படைத்த பிறகு அதில் என்ன வேறுபாடு இருக்கிறது, அதில் என்ன வேற்றுமை நீங்கள் கண்டுவிட்டீர்கள் என்பதாக நம் இறைவன் நம்ம இடத்துல வினா துடிக்கிறான் அல்லவா? சில காலங்களுக்கு முன்னால் வரையும், ஏன் இன்றும் சில இடங்களில பெண்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களுடைய மதிப்பை குறைத்து அவர்களை தாழ்நிலையில் கொண்டு செல்லக்கூடிய நிலையெல்லாம் பார்க்கிறோம். அவர்களுக்கென்று உள்ள உரிமையெல்லாம் பறிக்கப்பட்ட நிலையை நாம் பார்த்தோம். இன்றும் சில கிராமங்களில் இந்த நிலை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்போ இந்த ஒரு வசனம் இருக்கிறது, ஜாதிய பாகுபாடு, பலவிதமாக பிரிவு உள்ளவர்கள், அவன் நான் ஆண் அவர் பெண்ணுத்தானே என்ற அந்த ஒரு விதமான ஆணாதிக்க சிந்தனை அனைத்தையும் முற்றிலும் தொடைத்து எறிந்து எல்லாமே ஒன்றுதான், ஒரே படைப்பு தான் என்ற விஷயத்தை அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்வதன் மூலம் பெண்களுக்காக
நாங்கள் என்றும் குரல் கொடுத்து கொண்டே இருப்போம் என்பதை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்வதை நாம் மற்றொரு இடத்திலே நாம் மிக அழகாக நாம் பார்க்க முடியும். என்ன தெரியுமா? அல் ஜன்னத்து தஹ்தா அக்தாமில் உம்மஹாத். அல் ஜன்னத்து தஹ்தா அக்தாமில் உம்மஹாத். அரபி வார்த்தை எது? நபிகள் நாயகம் அவருடைய பொன்மொழி எது? தாய்மார்களுடைய பாதத்திற்கு கீழே சொர்க்கம் இருக்கிறது. சிந்தித்து பாருங்களேன். சொர்க்கம் எவ்வளவு ஒரு இனிமையானது, ரசனையானது, முக்கியமானது. அந்த சொர்க்கத்தை இறைவன் எங்கு வைத்திருப்பதாக நபி அவர்கள் பேசுகிறார்கள்? தாய்மார்களுடைய பாதத்திற்கு கீழே. என் காலுடைய தூசிக்கு சமமாகுவானா அப்படின்னு சொல்லி யாருன்னா ஒருத்தர் சண்டை போடும்போது சொல்லுவோம், என் கால் தூசி சமமாகுவானா? ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? சொர்க்கத்தை குறிப்பிட்டு சொல்லும் போது தாய்மார்களுடைய பாதத்து கீழே கிடக்குது அது. அப்ப அவர்கள் சொர்க்கத்தை விட மேலான பாக்கியம் உள்ளவர்கள், இறைவனைய பார்வைகள் என்பதை நபி அவர்கள் நமக்கு விளக்க முனைகின்றார்கள், முற்படுகின்றார்கள். நாம் விலகி கொள்ள வேண்டும். சொர்க்கம் எவ்வளவு ஒரு இனிமையாவது, முக்கியமாவது. இஸ்லாமிய பார்வையுடைய லட்சியமே என்ன? சொர்க்கத்தை அடைந்து விட வேண்டும் அல்லவா? ஆனால் அந்த சொர்க்கத்தை காட்டிலும் மிகப்பெரிய சொர்க்கமாக இருப்பது என்ன? நம்மை பெற்றெடுத்த தாய்மார்கள், அதாவது பெண்கள் என்பதை இறைவனை தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரிய உறவுகளை, ஒரு பெண் இருக்கின்றாலே மகளாக, மனைவியாக, தாயாக, சகோதரியாக எல்லா நிலையிலும் இறைவனுடைய பார்வையில, இஸ்லாத்துடைய பார்வையில் அவள் கண்ணியப்படுத்தப்படுகின்றார். எனவேதான் சொர்க்கத்திலிருந்து ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியேற்றப்பட்டதை கூட இறைவன் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறு செய்து விட்டார்கள், ஆதமை தூண்டி விட்டார்கள் என்பதாக குற்றம் சாட்டி விடவில்லை. மாறாக குர்ஆன் என்ன சொல்லும்? ஃபவஸ்வஸ இலைஹி ஷைத்தான். குர்ஆன் சொல்கின்றது மற்றொரு இடத்துல ஃபஸல்லஹும ஷைத்தான். ஷைத்தான் தான் அவங்களை சருகை செய்து விட்டான். அந்த மரத்தை நெருங்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்ல அந்த விஷயத்தை ஷைத்தான் அவனை வேலையை காட்டி அவர்கள் சருகை செய்து விட்டான் என்பதாக அல்லாஹ் ஷைத்தான் பக்கம்தான் சொல்கின்றானே தவிர ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அந்த பெண்மணி, அந்த தாயார் அவ்வாறு செய்து விட்டாங்க என்பதாக இறைவன் ஒருபோதும் சொல்வது கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று பெண் குழந்தைகளுக்காக இஸ்லாம் கொடுத்த குரலை போன்று வேறு எந்த ஒரு சமயமும் குரல் கொடுக்கவில்லை. அல்லாஹ் சொல்லுவான், வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா லல்ல வஜுஹு முஸ்வத்தன் வஹுவ கதீம் யதவாரா மினல் கௌமி மின் சூஇ மா புஷ்ஷிர பிஹி. இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லுவான், யாருக்காக ஒருத்தருக்கு குழந்தை பிறந்ததுன்னு சொன்னா லல்ல வஜுஹு முஸ்வத்தன் வஹுவ கதீம், கோபத்துல முகமெல்லாம் கருமி போய் விடும் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். அவன் வெட்கத்தால், கோபத்தால் மக்களை விட்டு ஒதுங்கி வாழ்வான். அந்த குழந்தைய, பெண் குழந்தை என்ன செய்யலாம், அப்படியே உயர்வு புதைச்சிடலாமா, கொன்றுடலாமா என்பதை அவன் சிந்திக்க ஆரம்பித்திருவான் என்பதாக சொல்லி அல்லாஹ் அதை கண்டிக்கின்றான். எனவே தான் மற்ற வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், வைதல் மௌஊதத் சுயிலத். இன்று உலகத்திலே பெண் குழந்தைகளை, உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் குழந்தைகளுக்காக அவன் மறுமையிலே அல்லாஹ் பேசுவான். என்ன பேசுவான்? எதற்காக வேண்டி இவையெல்லாம் உயிரோடு புதைக்கப்பட்டு என்ற கேள்வி அல்லாஹ் முன்வைப்பான். நாம் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? என்றும் எப்பொழுதும் சத்திய இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்காக வேண்டி தோள் கொடுக்கின்றது, குரல் கொடுக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது சகோதரிகளை. அதே போன்று யாருக்கேனும் ஒருத்தருக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தை உயிரோடு புதைக்காமல், அந்த குழந்தையை அவமதிக்காமல், அவருடைய மகனை விட, அவருடைய மகளை விட மகனுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் இருந்தால் அவர் சுவர்ணத்திற்கு போயிடுவார். எதுக்காக? நீங்க பெண் குழந்தையை பெற்றெடுத்து பாகுபாடு காட்டாமல் நல்ல முறையில் வளர்த்து விட்டாலே நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்பதாக ஆண்களை பார்த்தும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்கின்றது. பெண் குழந்தை தானே பிறந்துடுச்சு, பெண் குழந்தை பிறந்துடுச்சே அப்படின்னு அந்த ஏக்கம் தவிப்பெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, அந்த பிள்ளையை நீங்கள் அவமதித்து விடாதீர்கள்.
ஒழுக்கங்களை கற்றுக் கொடுங்கள் என்பதாக இஸ்லாம் மார்க்கம் சொல்கின்றது. இது போன்று எண்ணற்ற விஷயங்களை பாருங்களேன் இஸ்லாம் மார்க்கம் பெண்களுக்காக கொள்ள கொடுத்தது. ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லுவான், வல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத் சும்ம லம் யஅது பி அர்பஅத்தி ஷுஹதா ஃபஜ்லிதுஹும் ஸமானினல் ஜல்தா வலா தக்புலஹும் ஷஹாத் அபதா. எந்த பத்தினித்தனத்தோடு இருக்கக்கூடிய பெண்கள், இறை நம்பிக்கை உள்ள பெண்கள் மீது யார் அவதூறு பரப்புகின்றானோ அல்லாஹ் சொல்லுவான், நீ அவதூறு பரப்புறதுக்கு சாட்சியா 4 நபர்களை சாட்சியா கொண்டு வரணும். அந்த அவதூறு உண்மை என்பதற்கு 4 சாட்சிகளை கொண்டு வர வேண்டும். அவ்வாறு கொண்டு வராவிட்டால் அவதூறு பரப்பியவனுக்கு என்ன தண்டனை தெரியுமா? 80 கசையடிகள் அடிக்கப்படும். 80 கசையடிகள் அடிக்கப்படும். அதற்கு பிறகு அவனுடைய சாட்சியம், எந்த ஒன்றுக்கும் அவனுடைய சாட்சியம் எப்பொழுதும் ஏற்கப்படாது என்பதை அல்லாஹ் திட்டவட்டமாக சொல்லுவதன் மூலம் இறை நம்பிக்கை கொண்ட பத்தினித்தனம் உள்ள அந்த பெண்களின் பக்கம் அல்லாஹ் நிற்கிறான் என்பதையே நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், இஸ்லாம் பெண்களுக்கு என்ன செய்தது என்று நாம் மலிப்பு விட்டு நாம் சென்று விடாமல் நாம் மிகுந்த கவனம் எடுத்து நாம் பார்க்க வேண்டும். ஒரு சமயம் பெண்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். பேசுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களிடத்தில் நாங்கள் அதிகமாக விஷயம் நாங்கள் கேட்க ஆசைப்படுகின்றோம். ஆனால் ஆனால் உங்களை சுற்றி ஆண்களே வட்டவிட்டு மேலே இருக்கிறார்கள், அவர்களே சுற்றி இருக்கிறார்கள். எங்களுக்கு ஏதாவது ஒரு நாள் நீங்கள் ஒதுக்கி தாருங்களேன் என்பதாக அவர்கள் எல்லாம் கேட்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்களுடைய வார்த்தைக்கு மதிப்பளித்தார்கள். உடனே செய்தார்கள், வாரத்தில் ஒரு நாள் அவர்களுக்கும் ஒரு நாளை ஒதுக்கி தந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதில் அவர்கள் கல்விகளை கற்றுக் கொடுத்தார்கள், சட்டத்திட்டங்களை கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை நாம் புகாரி என்ற ஹதீஸ் எல்லாம் பார்க்க முடிகிறது. நண்பர்களே, ஒரு ஹதீஸிலே அபிசாம் சொல்வார்கள், ஹியாருக்கும் லி அஹலிக்கும், உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களுடைய குடும்பத்தாரத்தில் சிறந்தவர், உங்க மனைவியத்தில் சிறந்தவர் தான் உங்க சிறந்தவர். ஆனா ஹியாருக்கும் லி அஹலி, உங்களில் நான் சிறந்தவன், என் குடும்பத்தாரத்தில் உங்களை விட நான் சிறந்தவன் என்பதை அபிசாம் சொன்னார்கள். நான் இன்னைக்கு நல்லவன் சொல்லணும்னா என் மனைவி எனக்கு நல்லவனாக சொல்லணும். நபிகள் நாயகம் சாமி இதை தான் சொன்னார்கள், என்னுடைய மனைவி பார்வையில் நான் நல்லவனாக இருக்கிறேன் என்பதை நபி ஸல்லல்லாஹு அவர்கள் நமக்கு விளக்க முற்படுகின்றார்கள். நேற்றிற்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஒரு சமயம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்க, கேட்குறாங்க. என்ன கேட்டாங்க தெரியுமா? சொர்க்கத்துல முதல் நுழையக்கூடிய பெண்மணி யார்? யார்கிட்ட கேட்குறாங்க? நபி அவர் தன் தந்தை கிட்ட கேட்குறாங்க, சொர்க்கத்தில் முதல் நுழையக்கூடிய பெண்மணி யார்? நபிகள் நாயகம் சாசம் சொன்னாங்களாம், மகளே, நீங்க தான் சொர்க்கத்துடைய தலைவியா இருக்க போறீங்க, பெண்களுக்கான தலைவியா இருக்க போறீங்க என்பதா நபி சொல்றாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு கேட்டாங்க, யார் சொல்லலாம், சொர்க்கத்தின் முதல் நுழையக்கூடிய பெண்மணி யார்? நபி சொன்னாங்க, விறகு வெட்டியுடைய மனைவி, ஒரு விறகு வெட்டியானுடைய மனைவி என்பதாக சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். விறகு வெட்டியானுடைய மனைவியா என்று ஆச்சரியத்தோடு ஃபாத்திமா ரலியல்லாஹு பார்க்க, எங்கே இருக்கிறார்கள் என்ற ஒரு தேடல் அவருடைய பார்வை மூலம் விளங்குகின்றது. ஒரு நபி அவர்கள் சொன்னார்கள், இதோ உன்னுடைய வீட்டுக்கு எதிர் உள்ள அந்த விறகு வெட்டியார் மனைவிதான். ஃபாத்திமா ரலியல்லாஹுவுக்கு ஆச்சரியம் மேலுகின்றது. உடனே என்ன செய்கின்றார்கள், அந்த விறகு வெட்டியார் மனைவி இருக்கிற அந்த வீட்டிற்கு சென்று கதவை தட்டுகின்றார்கள். அங்கிருந்து குரல் வருகின்றது, யார் அது? இவர் சொல்கிறார்கள், நான் ஃபாத்திமா வந்திருக்கிறேன், நபியுடைய மகள் வந்திருக்கிறேன். உடனே உள்ளிருந்து குரல் வருகிறது. என்ன வருகிறது தெரியுமா? நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வீட்டை கதவு ஒருத்தர் தட்டினாங்கன்னா, ஒரு பெண்மணி கதவு தட்டினாங்கன்னா நம்ம இப்படி கேட்குறோமா, என்ன ஏது? அது பெண்மணி சொன்னார்கள், என் கணவன் வெளியே போயிருக்கிறாரு, என் கணவன் அனுமதி இல்லாமல் திறக்க முடியாது. யாருக்குங்க? ஆணுக்கு அல்ல, ஒரு பெண்மணிக்கு, அதுவும் ரசூலுல்லாஹ்வுடைய மகளுக்கு அந்த விறகு வெட்டியார் மனைவி சொல்லி எவ்வளவு இரையச்சம் இருக்கும் பாருங்கள். என் கணவன் வேலைக்கு போயிருக்கிறாரு, வெளியே போயிருக்கிறாரு, அவர் அனுமதி இல்லாமல் திறக்க முடியாதுன்னு சொன்னோன்னே ஃபாத்திமா நாயகி வீட்டுக்கு வந்துட்டாங்க. 2 நாள் அப்போ சொன்னாங்க, நீங்கள் நாளைக்கு திரும்ப வர மாதிரி இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், என் கணவன் அனுமதி வாங்கி வைக்கிறேன். அவங்க சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ 2 நாள் போகிறாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு. ஆனால் சும்மா போகலை, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு 2 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு கதவு தட்டுறாங்க. அங்கே குரல் வருது, யாரு? ஃபாத்திமா வந்திருக்கிற, நபியுடைய மகள் வந்திருக்கிற சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபாத்திமா தான், ஹசன் ஹுசைன் 2 பேர் என் பிள்ளைங்க 2 பேர் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லும்போது
ஃபாத்திமா சொன்னாங்களாம், அந்த விறகு வெட்டிய மனைவி சொன்னாங்களாம், என் கணவர்கிட்ட உங்களுக்கு மட்டும் அனுமதி வாங்கினேன், உங்க பிள்ளைகளுக்கு அனுமதி வாங்கலை என்று சொன்னாங்களாம். கதவு திறக்கப்பட 2ஆம் நாள் போயிட்டாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்கு. 3ஆம் நாள் வராங்க. இப்போ கதவு தட்டுறாங்க. அதே கேள்வி, அதே பதில். கதவு திறக்கப்படுது. அப்போ சொன்னாங்க, கதவு திறந்துட்டீங்களே, என் கணவர்கிட்ட கேட்டேன். என் கணவர் சொன்னாரு, நபியோருடைய குடும்பத்திலிருந்து யார் வந்தாலும் அவர்களுக்கு எப்போ வேணாலும் நீங்க அனுமதி கொடுக்கலாம், வரலாம் என்று பொது அனுமதி கொடுத்துட்டாங்க என்பதாக சொன்னாங்க. இப்போ ஃபாத்திமா அவங்க என்ன செய்றாங்க, 2 பேரும் பேசிட்டு, அந்த பெண்மணி பேசிட்டு இருக்கிறாங்க. அசர் நேரம் வருது. அசர் தொழுகிறாங்க 2 பேரும். ஃபாத்திமா இல்லாமல் தொழுதுட்டு அவர் ஓரமா உட்கார்றாங்க. அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? நம்முடைய இஸ்லாமிய சகோதரிகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெண்கள் மார்க்கம் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம். ஆனால் அந்த பெண்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதில் இந்த வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அந்த பெண்மணி சொன்னாங்க, அல்லாஹ் துவா செய்கிறாங்க, அல்லாஹ் நான் செய்யக்கூடிய இந்த ஹிதுமத், என்னுடைய இந்த சேவை இருக்க என் கணவனுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தணும். நான் செய்யக்கூடிய இந்த சேவை, என் கணவனுக்காக செய்யக்கூடிய ஹிதுமத் இருக்க என் கணவனுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்த வேண்டும். அவருக்கு நீ ஆயுள் பலத்தை கொடு, தேக பலத்தை கொடு, உடல் சுகத்தை கொடு, நீண்ட ஆயுளை கொடுன்னு சொல்லி செய்கிறாங்க. அந்த விறகு வெட்டியாளர் மனைவி, அந்த அம்மா அல்லாஹ் கிட்ட துவா செய்கிறாங்க. ஃபாத்திமாவும் பார்க்குறாங்க. சிந்தித்து பார்க்கணும். ஃபாத்திமாவும் சொர்க்கத்தை தலைவி. ஆனால் முதல்ல சொர்க்கத்தில் பாதம் வைக்க போகிறது யாரு? அந்த விறகு வெட்டியார் மனைவி. காரணம் என்ன? கணவனுடைய நலவிலே அக்கறை கொண்டவள் அந்த பெண்மணி எனவே நாம் விளங்க முடிகிறது. அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். ஒரு ஹதீஸ்ல வரும், நபிதான் சொல்வார்கள், யாருக்கேனும் சஜதா செய்வதற்கு அனுமதி தருவதாக இருந்தால் ஒவ்வொரு மனைவிகளும் தன்னை கணவனுக்கு சஜதா செய்ய நான் அனுமதி கொடுத்திருப்பேன் நபிசாம் சொல்லுவாங்க. ஆனால் அனுமதி இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு பெண்கள் என்ன செய்யணும்? கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். எனவே பெண்கள் எப்படி இருக்க வேண்டும்? பெண்கள் எப்படிப்பட்ட பெண்களாக நம்முடைய முன்னோர்கள் இருந்தார்கள்? அவருடைய தன்மை என்ன? சாலிஹான பெண்களுடைய தன்மைகள் என்ன என்பதை நாம் அடுத்த தொடரில் பார்த்து விடுவோமா? வல்ல ரஹ்மான் நமக்கு நீண்ட ஆயுளையும் நிறைவான ஆரோக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் தந்தல்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.